ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் டிஎஸ் விஷன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது இசிஐஎல், இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது இசிஐஎல் பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான். இதிலிருந்து என்ன பதவிக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா, ரெக்யர்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் ட்ரெயினி, அதாவது ஜிஇடி, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி பதவிக்கு தான் பார்க்க போகிறோம். இதை பொறுத்தவரைக்கும் ஏஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 வந்து சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் யூஆர் கேண்டிடேட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 13/4/2024 எண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டேட்டு. இந்த கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி ஜிஇடி பதவியை பொறுத்தவரைக்கும் டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிஎஸ்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. 4 ஸ்ட்ரீமில் வந்து சொல்லியிருக்காங்க. இசியை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 5, ட்ரிபிள்இயை பொறுத்த வரைக்கும் 7, மெக்கானிக்கல் 13, சிஎஸ்சியில் வந்து 5 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அல்லது வந்து இன்ஜினியரிங் போஸ்ட் கிராஜுவேட் வந்து முடிச்சுக்கணும், ரிலவெண்ட் பிரான்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவிக்கான ரிசர்வேஷன் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. போஸ்ட் பொறுத்தவரைக்கும் ஜிஇடி, அதாவது இன்ஜினியர் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் 30 போஸ்டிங் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வேகன்சி சப்ரேஷன் பார்த்தீங்கன்னா யூஆரில் 15, இடபிள்யூஎஸில் 2, ஓபிசிக்கு 8, எஸ்டிக்கு 1, எஸ்சிக்கு 4 சொல்லியிருக்காங்க. மேலும் ரிலாக்ஸேஷன் அண்ட் எக்ஸாப்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸபிள் வந்து 5 வருஷம் வந்து எஸ்சி, எஸ்டிக்கும் 3 வருஷம் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கும் சொல்லியிருக்காங்க. 10 வருஷம் வந்து பிடபிள்யூடி, அதாவது பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் டிசேபிலிட்டி பார்த்தீங்கன்னா 40% வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவிக்கான செலெக்ஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு, ரெண்டாவது வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 85:15 ரெஸ்பெக்டிவ்லி வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட வெயிட்டேஜ் வந்து இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 85, பர்சனல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 15 ரேஷியோ வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு 60% வந்து ஓவரால் செலெக்ஷன் வந்து கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகிருக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க தான் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், மும்பை அண்ட் நாக்பூர், நியூ டெல்லி, நொய்டா, கொல்கத்தாவில் வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சென்டர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் கேண்டிடேட்டு யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 1000 வந்து சொல்லியிருக்காங்க. நான் ரீஃபண்டபுள்னு சொல்லியிருக்காங்க. டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23/3/2024 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2வது பதவியான டெக்னீஷியன் கிரேட் 2 பதவி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இசிஐஎல்லேருந்து. இந்த பதவிக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 27 வயது வந்து பூர்த்தி அடைந்த கேண்டிடேட் வந்து சொல்லியிருக்காங்க. யூஆர் கேண்டிடேட்டு. ஆன்லைன் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 13/4/2024 வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட்டு. இந்த டேட் தான் வந்து 2 பதவிகளுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எக்ஸ்டெண்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 20/5/2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகிற எல்லாரும் வந்து இந்த டேட்டுக்குள்ளே வந்து 20/5/2024 வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த டெக்னீஷியன் கிரேட் 2 பதவியை பொறுத்த வரைக்கும் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 20,480 சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 வகையான பதவி இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் 7 போஸ்டிங்கும், எலக்ட்ரிஷியனில் 6, மெக்கானிஸ்ட்டில் வந்து 7, ஃபிட்டரில் வந்து 10 இருக்குது சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள் நோட்டிஃபிகேஷனில். நெக்ஸ்ட் ரிசர்வேஷன்ஸ் ஆஃப் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் கிரேட் 2 பதவி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. யூஆரில் 16, இடபிள்யூஎஸில் 3, ஓபிசியில் 9, எஸ்டிக்கு 1, எஸ்சியில் வந்து 1 இருக்குது சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்ட் எக்ஸப்ஷனை பொறுத்த வரைக்கும் 5 வருடம் எஸ்சி, எஸ்டிக்கும் 3 வருடம் ஓபிசி கேண்டிடேட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. 10 வருடம் வந்து பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் டிசேபிலிட்டி பார்த்தீங்கன்னா 40% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்தவரைக்கும் இதுவும் 2 ஸ்டேஜஸ் தான் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ரேட் டெஸ்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பர்சனல் இன்டர்வியூ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ட்ரேட் டெஸ்ட் வந்து 85:15 ரெஸ்பெக்டிவில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெயிட்டேஜ் வந்து இவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக வந்து 60% வந்து மார்க்ஸ் எடுத்தவங்க செலெக்ஷன் கேண்டிடேட்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதற்கான சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இடத்துல சொல்லியிருக்காங்க. பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், மும்பை அண்ட் நாக்பூர், நியூ டெல்லி, நொய்டா, கொல்கத்தாவில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டெக்னீஷியன் கிரேட் 2 பதவிக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து 750 சொல்லியிருக்காங்க. இது நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஒன் செகண்ட், இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து 2 பதவிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 23/3/2024 அன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 13/4/2024 அன்று வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 போஸ்டிங்க்கு இப்போ டேட் அப்டேட் பண்ணதுனால தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்டேட்டட் டேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/5/2024 வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இசிஐஎல் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட் வந்து ரிலீஸ் பண்ண 2 வகையான பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உள்ள முக்கியமான தகவலெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டிஎஸ் விஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.